ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மேரேஜ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு மேரேஜ் அப்டேட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரெலாம் இந்த மாதிரிலாம் புரணி பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளே வீடியோ மாதிரி ஒரு மேரேஜ் அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வரலட்சுமி சரத்குமார். அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய லவ்வர் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே வந்திருக்கு. என்னப்பா சொல்கிற, இது எப்படி அப்படின்னு கேட்டால், நம்மளோட வரலட்சுமி சரத்குமார் மேடம்க்கும் நிக்கோலாய் சத்வே அப்படின்ற ஒரு தொழிலதிபருக்கும் இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது நீங்கள் மற்ற ஆக்டர்ஸ் கூட நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் இவங்கள லவ் பண்ணுறாங்க, வரலட்சுமி குமார் அவங்கள லவ் பண்ணுறாங்க, இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி புரணி பேசின்றது எல்லாருக்குமே ஒரு ரிப்ளேவாக இது அமைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் இந்த மாதிரி இவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மத்தியில் எல்லாருமே சேர்ந்து ரிங் மாற்றிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் அவைலபிளாக அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து எல்லா ஃபேன்ஸுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வரலட்சுமியை ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிறவர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி இன்டர்நெட்டில் நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது சம்திங் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையினால் அந்த மேரேஜ் டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம நிக்கோலாய்க்கு கிட்டத்தட்ட 15 இயர்ஸில் ஒரு சன்னுமே இருக்கார். அந்த சன்னு இப்போ விளையாட்டு வீராங்கனையாக இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வரலட்சுமி சரத்குமார் இவரை 2வது முறையாக திருமணம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 15 இயர்ஸாக அவரை தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் எனக்கு இது எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி சரத்குமார் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே பயங்கர என்கரேஜ்மெண்ட்டோடு பார்த்துருக்காங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வரும், ஆனால் வரலட்சுமி குமார் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஒரு சூப்பரான விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கைத்தட்டி ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேரேஜ் டேட்டை மட்டும் அவங்க இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. பட் கூடிய சீக்கிரம் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே மேரேஜ் இருக்க போது கூடிய சீக்கிரம் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா வரலட்சுமி சரத்குமாருக்கு ஆல்ரெடி 38 வயசாகுது. நம்மளோட நிக்கோலாய்க்கு 42 வயசாகுது. அப்படி இருக்கும் சமயத்தில் கூடிய சீக்கிரம் அவங்க டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.